மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம். வீடு பிடிச்சிருக்கா? உள்ள போய் பாத்தீங்களா? சந்தோஷமா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுக்கு தெரியும், பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு 14 வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம். அதில் 5 வீடுகள் அல்ஹம்துலில்லாஹ் டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம். அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே தெரியும், இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணல. அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா, அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம்ங்கிறது தான். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டியிருக்குது. எனவே தான் நாங்கள் அதை செய்யலை. இது 3ஆவது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பாவோட பேர் கரீம். சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம். இந்த வீடுகள் அல்ஹம்துலில்லாஹ். வீடு பிடிச்சிருக்கா? உள்ள போய் பாத்தீங்களா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நிறைய துவா செய்யுங்க. ஏன்னா இதுக்கு உதவி நாட்கள் ஒரு உம்மா 140 ரூபா அவகிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 200 ரூபா தந்தவங்க உண்டு. அதே மாதிரி ஒரு உம்மா, ஒரு விதவத்தாய், அவங்க எனக்கு 5000 ரூபா காசு அனுப்பிட்டு என் மொபைலில் இருக்குது, எனக்கு கையால் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த காசை மகன் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க, அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம். அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு திருப்தியாக இருக்குதானே வீடு? சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவற்றில் கட்ட முடியும். இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும், ஜகாத்து பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும். இதில் மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு, இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ, ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும். இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.